இன்றைக்கி வந்து மின்ட் ப்ரோக்கலி எப்படி செய்யறங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ஆனியன் எடுத்துக்கோங்க, 2 க்ரீன் சில்லி, ஒரு கேரட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மின்ட் லீவ்ஸு, ஹாஃப் லெமனு, ஒரு 2 மீடியம் சைஸ் ப்ரோக்கலி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யறங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கோகோனட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் வந்துட்டு கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆனியன் க்ரீன் சில்லி போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. எல்லாமே 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். ப்ரோக்கலி வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் வதங்கினா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஒரு 80% குக் ஆனால் போதும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் நியூட்ரிஷன் கிடைக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட லஞ்ச், பேலியோ டயட்டில் இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்களோட லஞ்ச். மீடியம் சைஸ் 2 ப்ரோக்கலி எடுத்திங்கன்னா தான் அவங்களுக்கு ஸ்டொமக் ஃபுல் ஆகும். இல்லைன்னா வந்துட்டு அந்த லஞ்ச் சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரோக்கலி ஒரு 8 to 10 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸு லெமன் ஜூஸையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. அவ்வளோதான், நம்ம மின்ட் ப்ரோக்கலி ரெடி ஆயிடுச்சு. இந்த மின்ட்டுக்கும் ப்ரோக்கலிக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.